ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது துணி ப்ளவுஸு இதெல்லாம் தைச்சிட்டு மீதி துணி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி துணிங்களை இது போல் இருக்கும். துணி காட்டனோ இல்லை ரிப்பன்லையோ எது இருந்தாலும் இப்போல ரோஸ் மாதிரி பண்ணி வால் ஹேங்கர் மாதிரி பண்ணலாம். இல்லை சின்ன பசங்க ஃப்ராக்கில் முன்னாடி ஃபேஷன் மாதிரி வைக்கலாம். தலையில் கூட சில குட்டி பசங்களுக்கு வைக்கலாம், நல்லாயிருக்கும். இது நாமளே செஞ்சனால எல்லா கலர்லேயும் செய்யலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்தந்த கலரில் செஞ்சுக்கலாம். இதே போல் காட்டனில் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது போல் அதே போல் செஞ்சுருந்தேன். இது ரிப்பனில் செஞ்சது, சாட்டின் ரிப்பனில். நல்லா தெரியும் பாருங்கள். இதெல்லாம் ப்ளவுஸ் பிட்டு, சுடிதார் மீதி அதுங்களில் தைச்சது. டெய்லர்களில் கேட்டால் விட உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீட்டு துணிங்கள்லாம் வேஸ்ட்டாக போகிறத கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இது காட்டன் துணியில் செஞ்ச ரோஸு, அதாவது மல்டி கலர் வர மாதிரி பண்ணது. இதை எப்படி செய்யணுன்ட்டு இப்போ காட்டுறேன். இந்த பீஸ் இருந்தால் போதும். நம்மளுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அகலம் நீளம் நம்ம விருப்பம்தான். நிறைய வேணும், நல்லா டார்க்காக இது போலாம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் நிறைய நீட்டாக துணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா சின்ன சைஸ் கூட எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் எடுக்கும்போது இந்த மேரேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னலில் குட்டி குட்டியாக ரோஸ் வச்சுருப்பாங்க. அது சின்ன பீஸ் இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும் அதை பண்ணுறதுக்கு. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ரிப்பனில் கார்னரில் இப்படி சின்னதாக மெலிசாக சுருட்டிக்கணும். மடித்து இப்படி பண்ணிட்டுணும். பண்ணிவிட்டு அந்த முனை இருக்குது இல்லைங்களா, அதை பேக் சைடில் இப்படி கொஞ்சோண்டு திருப்பிக்கணும். இப்போ இங்கே கிராஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கிராஸில் சும்மா ஒரு 2-3 சுற்று இது போல் சுற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மறுபடியும் இது பேக் சைடில் இப்படி திரும்பணும். திரும்பிட்டோடனே கொஞ்சம் தூரம் போட்டால் உங்களுக்கு மேலே இருக்கிறது கீழ்ப்பக்கம் வரும், கீழ்ப்பக்கம் மேலே வரும். இது பாதி மடித்த மாதிரி வரும். அந்த மடிப்பில் தான் நம்ம கார்னராக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் இல்லையா, அதை தான் இப்படி டைட்டாக சுற்றணும். காட்டன்லேயும் செய்யலாம், சாட்டின் ரிப்பன்னு எதில் வேணாலும் நம்ம விருப்பம்தான். நம்ம க்ரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் நம்ம பண்ணலாம். சின்ன பீஸ் கூட வேஸ்ட் ஆக்காமல் பண்ணலாம். ஏற்கனவே ஒன்று உங்களுக்கு டைமண்ட் மாதிரி தைச்சி ஓரெல்லாம் அந்த அந்த கிளாத்தில் ஹெரிங் போன் ஸ்டிச்சு பைப்பிங்லாம் போட்டு தட்டு மேலே மூடுற மாதிரி ஒன்று காமிச்சேன், சின்ன சின்ன பீஸில். இது ரோஸ் மாதிரி பண்ணி குட்டி பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கலர் கலராக நாமளே செஞ்சு போடலாம், கடையில் வாங்காமல். இது போல் கொஞ்சம் தூரம் சுற்றிட்ட பிறகு இது மேலே எழும்பி வரும் இல்லைங்களா, அது வராமல் இருக்க இப்படி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இந்த மேலே வருது இல்லைங்களா, பழைய இப்படி கீழ்ப்பக்கம் பின்பக்கமாக மடிச்சுட்டு மறுபடியும் இதை சுற்றிட்டே வரணும். நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து அகலம் வேணும் ரோஸு, அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இப்படி வந்த பிறகு மறுபடியும் இப்படி சுற்றணும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை ரோஸில் நம்ம போட்ட இல்லையா, இதே போல் நம்ம லென்த்து ஃபுல்லாக போட வேண்டியது தான். இது மேலே வராமல் இது கொஞ்சம் டைட்டாக இப்படி அமுக்கி பிடிச்சிட்டே வரணும். இப்போ பாருங்கள், குட்டியாக வந்துக்குது. இது மேரேஜ் டைமில் பின்னல்களுக்கெல்லாம் போடுவாங்க, தலையிலலாம் அங்கங்கே குத்தி வைப்பாங்க, ட்ரெஸ்ஸு சாரீஸ்க்கு மேட்சாக அந்த மாதிரி பண்ணலாம். இது போல் பெருசாகவும் பண்ணி சின்ன பசங்க ஃப்ராக்லேயும் வைக்கலாம். இப்போ இதுக்கு பின்னாடி இது போல் வருது இல்லைங்களா, இதுக்கு க்ரீன் கலர் டேப் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹேண்ட் ஒர்க் செய்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த டேப் இது மேலே சுற்றிட்டு வரலாம். குச்சி வச்சு சுற்றினா நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு சுற்றிக்கலாம். அப்படி இல்லையா, ஊசி நூல் வச்சு தச்சு அந்த மாதிரி ஊசி நூல் பின்னாடி தச்சு வச்சுக்கலாம். இப்போ நான் சும்மா உங்களுக்கு பின்னு மாதிரி போட்டு காமிச்சிக்கிறேன். தோற்று பாருங்கள், இந்த க்ரீன் டேப் வச்சு சுத்தனாவே அதிலே கம் இருக்கிறதுனால அது ஒட்டிக்கும். அது பேக் சைடில் ஒட்டினது. இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்கள், தோற்று பாருங்கள். இது மேட்டில் அவுட்லைனாக போட்டது. இது அப்புறம் ஒரு முறை உங்களுக்கு காட்டுறேன். வால் ஹேங்கர் மாதிரி பண்ணது. இந்த ரோஸ் பாருங்கள், எல்லா கலர்லேயும் நம்ம செய்யலாம், நம்ம விருப்பம் போல். இந்த ரிப்பனில் போட்டால் இது போல் அழகாக வருது. துணியில் போட்டாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டு எல்லாம் பண்ணலாம். மல்டி கலர் ட்ரெஸ் பண்ணால் கூட பசங்களுக்கு இந்த மாதிரி வச்சிடலாம். தலையிலையும் வச்சிடலாம், பூ மாதிரி கலராக வைக்கலாம்.
டெய்லி பூ வாங்காமல் இந்த பூவே உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் மாதிரி கிடைக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் இன்னும் கம்மியாக பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க. அது என்கரேஜ் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.